வணக்கம் மக்களே, விசிஆர் மெட்டல்ஸ் சேலம் ஷோரூம்ல இந்த வாரம் கலெக்ஷன்ஸ் பார்க்கறதுக்காக வந்தாச்சு. நம்மளுடைய விசிஆர் மெட்டல்ஸ் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா, சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல ராஜகணபதி கோவில் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு 100 மீட்டர் நடந்து வந்தீங்க அப்படின்னா 2 அடுக்கு கொண்ட ஷோரூமா விசிஆர் மெட்டல்ஸ் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. வீடுகளுக்கு கடைகளுக்கு தேவையான மெட்டல் பொருட்கள், அதே மாதிரி ஹோம் அப்ளையன்சஸ், எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்துல பார்த்து வாங்கிட்டு போக முடியும். மெட்டல் பொருட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான, அதாவது சிங்கிள் குவான்டிட்டியா வேணும்னு நினைக்கிறனாலும் தாராளமா வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஒரு கல்யாணம் வச்சிருக்கோம், சீர்வரிசை செட்டு கொடுக்கணும் அப்படின்னாலும் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம், வரவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும், பல்கா வேணும், ஒரு 100 200 300 அந்த ரேஞ்சில் எனக்கு பல்க் குவான்டிட்டியில பொருட்கள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் தாராளமா நீங்க இங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி கடைகள், கமர்ஷியல், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான பொருட்கள், நல்ல பெரிய பெரிய பேட்சா சமைக்கக்கூடியவங்களுக்கு தேவையான பெரிய சைஸ் மெட்டல் பொருட்கள், அதாவது பாத்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கு. மெட்டல் பொருட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 வகையான மெட்டல் பொருட்களை ஒரே இடத்துல வச்சிருக்காங்க. அதாவது உங்களுக்கு எண்டோலியம், ஸ்டெயின்லெஸ், காப்பர், பித்தளை, வெண்கலம், வெள்ளிய பாத்திரங்கள், அயன் ப்ராடக்ட்ஸு, கேஸ்ட் அயன், இந்த மாதிரி எல்லா விதமான மெட்டல் பொருட்களையும் ஒரே இடத்துல பார்த்து நீங்கள் வாங்கிட்டு போயிட முடியும். அதே மாதிரி உங்களுடைய பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரியான பொருட்கள் நம்மளுடைய விசிஆர் மெட்டல்ல காத்துட்டு இருக்கு. அதே மாதிரி எந்த பொருட்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தரமா இருக்கும், பிராண்டடா இருக்கும். மேல வந்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உங்களுக்கு முழுக்க முழுக்க ஹோம் அப்ளையன்சஸ் வச்சிருக்காங்க. வீடுகளுக்கு கடைகளுக்கு தேவையான, அதாவது இதுல எல்லாமே உங்களுக்கு கமர்ஷியலும் வந்துடும். எந்த அளவு ஹோம் அப்ளையன்சஸ் தான் வீட்டு உபயோக பொருட்கள் வச்சிருக்காங்களோ அதே அளவு எலக்ட்ரானிக்கல்ல பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியலுக்கான பொருட்களும் உங்களுக்கு இங்க கிடைச்சிட்டு இருக்குங்க. ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவான ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, ஹாக்கின்ஸ் பிராண்ட்ல இருக்கக்கூடிய குக்கர் வெரைட்டிஸ். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி அதுல நிறைய நாட் ஒன்லி குக்கர், அதுலயே பாத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஹாக்கின்ஸ்ல இருக்கு. அது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். நம்மளுடைய விசிஆர் மெட்டல்ஸ் சேலம் ஷோரூம்ல இருக்கோம். எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல ராஜகணபதி கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு 100 மீட்டர் நடந்து வந்தீங்க அப்படின்னா விசிஆர் மெட்டல்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நம்ம பார்க்கக்கூடியது ஹாக்கின்ஸ் பிராண்ட்ல இருக்கக்கூடிய குக்கர் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறீங்க. ஸோ இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா குக்கர் அப்படின்னாலே உங்களுக்கு இதுல மெட்டீரியல்ஸ் ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மெட்டீரியல்ஸ் விரும்பி வாங்குவாங்க. ஹாக்கின்ஸ்ல உங்களுக்கு 5 விதமான மெட்டீரியல்ல குக்கர்ஸ் அவைலபிளா இருக்கு. நார்மலா மற்ற எந்த பிராண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் 3 இல்லைன்னா 4 இருக்கும். ஹாக்கின்ஸ்ல உங்களுக்கு 5 கொடுத்துருக்காங்க. அதாவது எண்டோலியம், நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய இந்த அலுமினியம் குக்கர் சொல்லுவோம் இல்லையா, அந்த எண்டோலியம் குக்கர் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் குக்கர் இருக்கு. அதுக்கு அடுத்ததா வந்து பிளாக் மெட்டல்ல குக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு ட்ரைப்ளை இருக்கு. ஃபைனலி பாத்தீங்க அப்படின்னா நான்ஸ்டிக் குக்கர் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுடைய ஹாக்கின்ஸ் பிராண்ட்ல உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டைப் ஆஃப் மெட்டீரியல் குக்கர் வெரைட்டிஸ். அதே மாதிரி உங்களுக்கு சைஸஸ் வந்து ஸ்டார்டிங் வித் 1.5 லிட்டர்ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ வந்து உங்களுக்கு 1.5 லிட்டர் குக்கர் இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 2 லிட்டர் உங்களுக்கு வருது. அதுக்கு அடுத்த சைஸ் வந்து 3 லிட்டர் குக்கர் உங்களுக்கு இருக்கு. 5 லிட்டர் குக்கர் கொடுத்துருக்காங்க. 6 லிட்டர் குக்கர் உங்களுக்கு வருது. அதுக்கு அடுத்து 8 லிட்டர் குக்கர் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 10 லிட்டர் 12 லிட்டர் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரி, அதாவது வீட்டுக்கு வந்து நம்ம ஒரு நான்வெஜ் செய்யறதோ இல்லை ஒரு பிரியாணி செய்யறதோ ரைஸ் வைக்கிறதோ நிறைய பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு ஓகே. அதுக்கு அடுத்து கமர்ஷியல் சைஸ் 12 லிட்டருக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு கமர்ஷியல் 14 லிட்டர்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்களேன், வந்து கமர்ஷியலா பெரிய பேட்ச்ல சமைக்கிறவங்களுக்கு, ஈவன் பருப்பு வைக்கிறவங்களுக்கு, இல்லை வந்து அவங்களே வந்து ஒரு கிலோ 2 கிலோ அந்த ரேஞ்சில் வந்து பிரியாணி பண்றவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஹாக்கின்ஸோட பிக் பாய் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. இது வந்து 14 லிட்டர்ல இருக்கக்கூடிய குக்கர் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 லிட்டர் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம், எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க பாருங்க. லாக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சேஃப்டி பொறுத்த வரைக்கும் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிறது டாப் நாச்சா உங்களுக்கு இருக்கும். பாருங்க, நல்ல டெப்தா இருக்கக்கூடிய ஒரு குக்கர் உங்களுக்கு. இது வந்து எண்டோலியம்ல இருக்கக்கூடியது உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ அதே அளவுக்கு டெப்த் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இது லாக் பண்றதும் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ள வச்சு லாக் பண்ற மாதிரி இருக்கும். பாருங்க, லாக்கிங் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்க க்ளோஸ் பண்றதும் நீங்க ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து இந்த லாக் போட்டு விட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நாப் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உள்ள இருக்கு. சேஃப்டி வால் சொல்லுவோம் இல்லையா, அந்த சேஃப்டி வால் வந்து உள்ள இருக்கு. மேல பாத்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய குக்கர்ஸ் எதை எடுத்தீங்க அப்படின்னாலும் சேஃப்டி வால் வந்து இங்க வச்சிருப்பாங்க.
பட் ஆனால் உங்களுக்கு வந்து ஹாக்கின்ஸில் இங்கே இருக்குது அப்படின்றதுனால ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, டக்குன்னு அந்த சேஃப்டி வாலில் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா, ஹோல் விழுந்துருச்சு அப்படின்னா ரொம்ப வந்து அந்த காற்று வர்றது கொஞ்சம் இதாக பயமாக இருக்கும். ஆனால் இதில் உங்களுக்கு அப்படி இருக்காது. அதே மாதிரி இது பெரிய சைஸ் குக்கர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைப்பில் வந்து ஸோ ஒரு செயினோட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குக்கரோட வெயிட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த கேஸ்கட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 to 7 வருஷம் உங்களுக்கு தாராளமாக வருங்க. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு இருக்காது. இது பெரிய சைஸ் குக்கர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 2 பக்கம் லிஃப்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடும் இந்த மாதிரியான ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் லிஃப்ட் பண்ணிக்கிறதுக்காக. இது வந்து 18 லிட்டர் குக்கர். உங்களுக்கு அதுலேயே இன்னும் வேணும் அப்படின்னா 22 லிட்டர் குக்கரும் அவைலபிளாக இருக்குது. பாருங்களேன், இது வந்து அடுத்த சைஸு. ஸோ இது எல்லாமே கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய குக்கர்ஸ் வெரைட்டி உங்களுக்கு. ஸோ ஹேண்டில் நல்லா உங்களுக்கு சாலிடான ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. ஸ்டீலில் இருக்கக்கூடிய ஹேண்டில் உங்களுக்கு அதே மாதிரி அன்பிரேக்கபிளாக இருக்கும். ஸோ நல்லா ஸ்டெடியாக இருக்கும். இது வந்து கமர்ஷியலுக்கான குக்கர். நம்மளுடைய ஹாக்கின்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய மெட்டீரியல்ஸில் இருக்கக்கூடிய குக்கர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாமே தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ்ல இருக்கக்கூடிய குக்கர்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாமே பாருங்களேன், ஸ்டெயின்லெஸ்ல இருக்கக்கூடிய ஹாக்கின்ஸ் பிராண்ட் குக்கர். இதுல உங்களுக்கு 2 டைப் ஆஃப் டிசைன்ல இருக்கு. ஸோ இது பாருங்களேன், இது வந்து ஒரு ஹாக்கின்ஸோட ஒரு ப்ரீமியம் மாடல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பாட் மாதிரி வரும் உங்களுக்கு, ஹண்டி டைப்ல இருக்கக்கூடியது. அதே மாதிரி ஸோ உங்களுக்கு இந்த சைஸ்லயும் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ ஹாக்கின்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு குக்கர் லுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா அது எல்லாமே சேஃப்டி மெஷர்மெண்ட்காக. ஸோ இப்போ வந்து ஹாக்கின்ஸில் வந்து உங்களுக்கு ட்ரைப்ளைல குக்கர் லான்ச் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது ஹாக்கின்ஸில் ட்ரைப்ளைல குக்கர் எப்போ வரும் அப்படின்னு. நிறைய இடத்துல தேடி இருப்பீங்க, கிடைக்காம இருக்கும். விசிஆர் மெட்டல்ஸ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது பாருங்களேன், ட்ரைப்ளைல இருக்கக்கூடிய ஒரு குக்கர். இதோட ஃபங்க்ஷன் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த குக்கரோட இங்கே லாக் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து லாக் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த லாக் வந்து லூஸ் ஆகும். அப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது பொறுத்த வரைக்கும் ஹாக்கின்ஸ் பிராண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உள்ளே வச்சு லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். எதனால் அப்படின்னா இப்படி நீங்கள் உள்ளே க்ளோஸ் பண்ணுறதுனால நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற குக்கர் எல்லாமே வந்து நீங்கள் வெளியே மூடுவீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பஸ்ட் ஆகிற இஷ்யூ இருக்கும். ஸோ ஓவர் குக் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நம்ம கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னாலும் பஸ்ட் ஆகிடும் இல்லையா, வெடிச்சிருன்னு சொல்லுவோம்ல குக்கர், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஹாக்கின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. ஏன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இந்த லிட்டு வந்து உள்ளே மூடுறாங்க. ஸோ உள்ளே வந்து மூடி லாக் பண்ணுறது அப்படின்னால உங்களுக்கு இந்த பஸ்டிங் பிரச்சனை வராது. அதே மாதிரி இந்த கேஸ்கட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 to 7 years மினிமம் வந்து 5 to 7 years உங்களுக்கு வரும் பாருங்களேன். ஏன்னா அந்தளவு உங்களுக்கு வந்து இந்த கேஸ்கட் பார்த்தீங்க அப்படின்னா சாலிடாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி லைஃப் வரும். அதே உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிடுச்சு, இந்த கேஸ்கட் லூஸ் ஆகிடுச்சு போயிடுச்சு அப்படின்னாலும் பெருசாக செலவு வைக்காது உங்களுக்கு. அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 ரூபா to 35 ரூபா அவ்வளோதான் உங்களுக்கு வரும். ஸோ மினிமல் செலவில் பார்த்தீங்க அப்படின்னா லாங்காகவும் உங்களுக்கு லைஃப் வரும். அதே மாதிரி செலவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இந்த சேஃப்டி வால்வ் சொல்லணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு சேஃப்டி வால்வ் இருக்கு இல்லையா. நார்மலாக எல்லா பிராண்ட் எந்த பிராண்ட் குக்கர் எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சேஃப்டி வால்வ் இங்கே இருக்கும். ஸோ இந்த பக்கம் வச்சு காட்டினா உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கனால மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேண்டில் உங்களுக்கு அதை க்ளோஸ் பண்ணிடுது. இதனால் என்ன நமக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்னா நார்மலாக இங்கே இருக்கக்கூடிய சேஃப்டி வால்வ்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு, ஹோல் விழுந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக வந்து மேலே வரும். ஆனால் இங்கே இருந்து இது க்ளோஸ்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்தளவு வந்து ஏர் வராது. ஏர் அப்படியே செட்டில் பண்ணி கொடுத்துரும் இந்த ஹேண்டில் உங்களுக்கு. அப்போ நம்ம செக் பண்ணிட்டு திரும்ப சேஞ்சஸ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஹேண்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லென்த்தாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நல்லா ஸ்டெடியாக இருக்கும். அதே மாதிரி இது ட்ரைப்ளை மெட்டீரியல் உங்களுக்கு பாருங்களேன். ஸோ ட்ரைப்ளைல இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் பிரியாணி வச்சிங்கனாலும் சரி, இல்லை நார்மலாக ரைஸ் வைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, அடிப்பிடிக்காது, தீயாது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை வந்து இந்த ட்ரைப்ளை மெட்டீரியல்ஸில் உங்களுக்கு வராது. ஸோ ட்ரைப்ளைல குக்கர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஹாக்கின்ஸ் பிராண்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஐஎஸ்ஐ முத்திரையோடு கொடுக்குறோம். அதே மாதிரி குக்கருக்கும் உங்களுக்கு வாரண்ட்டி வருது. வாரண்டியில் எந்த பிரச்சனை வந்துச்சுனாலும் நீங்கள் வாரண்டியை வச்சும் கிளைம் பண்ணிக்க முடியும். சைஸஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து 5 லிட்டர் குக்கர் உங்களுக்கு. அதே மாதிரி இது நீங்கள் கேஸில் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான குக்கர் வெரைட்டிஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ட்ரைப்ளை. அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ்ல இருக்கக்கூடியது.
அதுக்கு அடுத்து பிளாக் மெட்டல்ல உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேங்க பாருங்க. ஸோ பிளாக் மெட்டல்ல அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பிளாக் மெட்டல்ல உங்களுக்கு பெரிய சைஸ் அவைலபிளா இருக்கு. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா நான்ஸ்டிக்ல. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ். ஸோ வந்து விசிஆர் மெட்டல்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஹாக்கின்ஸ்ல உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் மெட்டீரியல் அவங்க என்னென்ன மெட்டீரியல் லான்ச் பண்ணியிருக்காங்களோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பாருங்க. ஸோ எல்லாமே இருக்கு இல்லையா. அதே மாதிரி பின்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் உங்களுக்கு. குக்கர் மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குக் அண்ட் சர்வ் பார்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு குக்கரோட ஒரு கிளான்ஸ் காட்டிடுறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குக்கர் தான். அதுவும் ஹாக்கின்ஸ் பிராண்ட்ல இருக்கக்கூடிய குக்கர் இந்த செஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா சைஸஸ்லேயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. அதே மாதிரி எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஹாக்கின்ஸ் ஷோரூமில் போய் வாங்கினீங்கன்னா கூட எம்ஆர்பியில் தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு இங்கே வரும்போது எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட்டோட எந்த சைஸஸில் எந்த மாடலில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ குக்கர் மட்டும் கிடையாது, ஹாக்கின்ஸில் இன்னும் நிறைய ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் வித் கடாயிலேருந்து இந்த கடாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளாக் மெட்டலில் நான்ஸ்டிக்கில். ஸோ நார்மல் நான்ஸ்டிக்கை விட உங்களுக்கு ஹாக்கின்ஸோட நான்ஸ்டிக் அப்படிங்கிறது நல்லா திக்காக இருக்கும், ஹெவியாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. இது பாருங்க க்ளோஸ் லிட்டோட கொடுத்துருக்காங்க. லிட் இல்லாமல் எனக்கு வேணும் அப்படின்னா இருக்குது. சாண்ட்விச் பாட்டம் வேணாலும் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு பாட்டம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இதில் பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் பாருங்களேன். ஸோ நல்லா பெரிய சைஸ் 5 லிட்டர் கடாய் உங்களுக்கு. மேலே உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ்ல இருக்கக்கூடிய க்ளோசிங் லிட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது கேஸ்ட்ரோல் டைப் உங்களுக்கு. இதுவுமே உங்களுக்கு குக் அண்ட் சர்வ் மாடல்ஸ். இதில் வந்து சைஸஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் மெட்டலில் இருக்கக்கூடியது. ஸோ நான் பிளாக் மெட்டலும் இருக்குது, நான்ஸ்டிக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே பாருங்களேன் ஹாக்கின்ஸோட ஃபியூச்சர் அப்படிங்கக்கூடிய அண்டர் அந்த நேமில் வந்து மாடலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பாட்டு உங்களுக்கு பிரியாணி பாட் மாதிரி, மீன் குழம்பு பாட் மாதிரி. ஸோ செப்பரேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்குமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இண்டக்ஷன் பேஸில் ஒர்க் பண்ணுறதும் இருக்குது, கேஸ் ஸ்டவ்வில் ஒர்க் பண்ணக்கூடியதும் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்களேன். ஸோ இதெல்லாமே ட்ரைப்ளைல ஹாக்கின்ஸில் ட்ரைப்ளைல இருக்கக்கூடிய பாத்திரங்கள் உங்களுக்கு. உங்களுக்கு இங்கே வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாமே உங்களுக்கு குக் அண்ட் சர்வ் தாங்க. இதுக்கு மூடியோட வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் மூடியோட கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் ஈவன் பிரியாணி செஞ்சீங்கன்னா கூட தாராளமாக செஞ்சுக்கலாம். ஏன்னா அகலமான பாத்திரத்தில் பிரியாணி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பாத்திரங்களில் நீங்கள் செஞ்சுக்கலாம். ட்ரைப்ளை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அடிப்பிடிக்காது, கருகாது, இந்த இஷ்யூஸ் இருக்காது. அதே மாதிரி ட்ரைப்ளைல உங்களுக்கு கடாய்ஸ் கொடுத்துருக்கும். சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. சாண்ட்விச் பாட்டம் வேணும்னாலும் இருக்குது, இல்லை டெப்த்தாக இருக்க மாதிரியான கடாய்ஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே ட்ரைப்ளைல இருக்கக்கூடியது. அதே மாதிரி ட்ரைப்ளைலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குக் அண்ட் சர்வ் கேஸ்ரோல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாமே கேஸ்ரோல்ஸில் இருக்கக்கூடியது, க்ளோசிங் லிட்டோட இருக்கக்கூடியது. ஸோ ஹாக்கின்ஸ் பிராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. குக்கர் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குக்கர் இருக்குது, கடாய் இருக்குது, கேஸ்ரோல்ஸ் இருக்குது, குக் அண்ட் சர்வ் பார்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய விசிஆர் மெட்டல் சேலம் ஷோரூமில் எக்ஸ்க்ளூசிவாக காத்துட்ருக்கு. ஹாக்கின்ஸில் வந்து வீட்டுக்கு மட்டும் தேவையில்லாமல் உங்களுக்கு கமர்ஷியல், அதாவது கடை, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான பெரிய சைஸ் அப் டு 22 லிட்டர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய குக்கர் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. அதே மாதிரி பஜாஜ் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா இஎம்ஐயில் நீங்கள் வாங்கிக்கலாம். விசிஆர் மெட்டல்லேருந்து 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக ஹோம் டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு அதே மாதிரி வாரண்டி டைமில் சர்வீஸு, மெயின்டெனன்ஸ் நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் நம்மளுடைய விசிஆர் மெட்டல் சேலம் ஷோரூமில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்த ஹாக்கின்ஸில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் நீங்கள் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் உங்கள் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இல்லைனா கீழே பாருங்கள் உங்களுக்காகவே நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சேலமில் இருக்கிறவங்களா இருந்தால் நேரில் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவர் பண்ணுவாங்க. அதே மாதிரி பழைய குக்கர் வச்சுருக்கேன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே வந்து பே பண்ணிட்டு போயிடுங்க. உங்களுக்கு வீட்டுக்கு வந்து புது ப்ராடக்டை கொடுத்துட்டு பழைய ப்ராடக்டை எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் இருக்குது. சேலம் இல்லை, வெளியூர்லேருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து வீடியோஸ் சென்ட் பண்ணுவாங்க, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. த்ரூ ஷிப்பிங் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராடக்டை வீட்டுக்கு வாங்கிக்கலாங்க. ஸோ தரமான பொருட்கள் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா குறைவான விலையில் கொடுத்துட்ருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன் இந்த செக்மெண்ட்டில் பார்த்தோம்.
இன்னும் பார்க்கறதுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, திறந்து பார்க்கலாம் வாங்க. விசிஆர் மெட்டல்ஸ் சேலம் ஷோரூம்ல இருக்கும். எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல ராஜகணபதி கோவில் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு 100 மீட்டர் நடந்து வந்தீங்கன்னா 2 இடை கொண்ட ஷோரூமா விசிஆர் மெட்டல்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் கிரவுண்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோர் முழுக்க முழுக்க உங்களுக்கு மெட்டல் பொருட்கள் வச்சிருக்காங்க. மெட்டல்ல வந்து 8 வகையான மெட்டல் பாத்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல வாங்கிட்டு போக முடியும். அதுல நான் இன்னைக்கு வந்து ஒரு சில எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் நான் காட்ட போறேன். என்ன அப்படின்னா இட்லி ஸ்டாண்டு, இட்லி பாத்திரங்களா உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இட்லி பாத்திரங்கள் இருக்கு. அதாவது எண்டோலியம் அலுமினியம் இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா, அதுல ஸ்டெயின்லெஸ்ல இருக்கக்கூடிய இட்லி பாத்திரங்கள் உங்களுக்கு இருக்கு. பெரிய சைஸ், அதாவது பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் அந்த இட்லி கடை வச்சிருக்கவங்க எல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய இட்லி பாத்திரம் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு காட்டுறது வந்து ஸ்டாண்டு. ஸோ நீங்க வந்து குக்கர்ல இல்ல வச்சிருக்கக்கூடிய பாத்திரங்கள்ல உள்ள வச்சுக்கிற மாதிரியான இட்லி ஸ்டாண்ட் கலெக்ஷன் உங்களுக்கு காட்ட போறேன். இட்லி ஸ்டாண்டு, இடியாப்ப ஸ்டாண்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் நிறைய இருக்குங்க. ஸோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இது அப்படியே ஃபுல்லா இந்த ரோ ஃபுல்லா உங்களுக்கு இட்லி ஸ்டாண்டு, அது கீழே இருக்கக்கூடிய ரோ ஃபுல்லா இட்லி ஸ்டாண்டா உங்களுக்கு வச்சிருக்காங்க. ஸ்டாண்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் மெட்டல்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ்ல உங்களுக்கு இருக்கு. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா எண்டோலியம். ஸோ எண்டோலியம் அப்படின்னா உங்களுக்கு பாருங்களேன், இந்த மாதிரி கோட்டை நான்ஸ்டிக்ல உங்களுக்கு இருக்கு. ஸோ நான்ஸ்டிக் அப்படின்னா நம்ம ஆயில் இல்லாம பண்ணிக்கலாம். மினி இட்லிஸ்க்கான பிளேட் உங்களுக்கு இருக்கு. நம்ம நார்மல் சைஸ் இட்லிக்கு உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேட் இட்லி அந்த மாதிரியானது, அதாவது தட்டு இட்லி தோக்லா செய்வோம் இல்லையா, அது இடியாப்பம் வைக்கக்கூடிய ஸ்டாண்டு இந்த மாதிரி இருக்கு. இது என்ன அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு குக்கர் இருக்கு இல்ல வேற ஏதாவது பாத்திரங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்படியே வச்சுக்கலாம். இது இடியாப்பம் அப்படின்னா இங்க பாருங்க. ஸோ நம்ம இடியாப்பம் புழிஞ்சு இதுல வச்சுட்டு ஜஸ்ட் இதில் பிளேஸ் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட இதுல 3, 6 ரேக் உங்களுக்கு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து இடியாப்ப ஸ்டாண்ட் உங்களுக்கு, அதுவும் பிராண்டட் உங்களுக்கு 304 ஸ்டெயின்லெஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் உங்களுக்கு இருக்கு. இதுலயே சின்னது வேணும் அப்படின்னா உங்களுக்கு பாருங்க 3 ஸ்டெப் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து 3 அடுக்கு இருக்கக்கூடிய ஒரு இடியாப்ப தட்டு, ஸ்டீமர் பிளேட், அதாவது ஸ்டீம் பண்ற மாதிரி எதுனாலும் நீங்க இதுல வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு மினி இட்லி பிளேட்ஸ் அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் பாருங்களேன், மினி இட்லிக்கான பிளேட்ஸ் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மீடியம் சைஸ்ல வேணும் அப்படின்னாலும் சரி, இதெல்லாம் தோக்லா, அதாவது நம்ம தட்டு இட்லி சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கானது. இதுல நிறைய டிசைன்ஸ் மாடல் டைப் இருக்கு. இது பாருங்களேன். ஸோ பேஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஹெவியா ஹைட்டா கொடுத்துருக்காங்க. மேலையும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்ல இருக்கு அப்படின்றதுனால ஹீட் வந்து கையில ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி 4 பக்கமும் உங்களுக்கு க்ளோஸ்டா கொடுத்துருக்காங்க. ஸோ எடுக்கிறதும் பாத்தீங்க அப்படின்னா இந்த லாக்கை நீங்க ரிலீஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைப்ல இது வந்து உங்களுக்கு 5 பிளேட் இருக்க மாதிரி இருக்கு. தட்டு இட்லி இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தட்டு இட்லிக்காக இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் கலெக்ஷன் பாருங்க. அதே மாதிரி இதுலயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வந்து இது வந்து ஓவல் ஷேப்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இடியாப்பம் பிளேட்டும் உங்களுக்கு பெரிய சைஸ்ல செய்யறோம் அப்படின்னா பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய இடியாப்பம் பிளேட்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி இது இங்க மட்டும் இல்ல, கீழேயும் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா உங்களுக்கு வந்து இட்லிக்கான ஸ்டாண்ட்ஸ் தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லா இருக்க மாதிரி ஸ்டாண்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு செப்பரேட்டா பிளேட் மட்டும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பிளேட்ஸ் அவைலபிளா இருக்கு. பாருங்க, இது மினி இட்லிக்கான பிளேட்ஸ். ஸோ பாருங்க நிறைய மினி இட்லி பிளேட்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க. அதுக்கு வந்து இதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாண்டு செப்பரேட்டா வேணும் அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி இட்லி பிளேட்ஸ் வச்சிருக்கேன், அதுக்கான பேஸ் ஸ்டாண்டு மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா பேஸ் ஸ்டாண்ட் உங்களுக்கு இருக்கு. இதுலயே உங்களுக்கு ஹைட்டா இருக்கக்கூடியது வேணும் அப்படின்னாலும் ஹைட்டா அவைலபிளா இருக்கு. ஸோ இதெல்லாமே பாருங்களேன், இட்லிக்காக இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் கலெக்ஷன். ஸ்டெயின்லெஸ் பிளேட்ஸ் உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி நான்ஸ்டிக்ல உங்களுக்கு பிளேட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நான்ஸ்டிக் பிளேட்ஸும் அவைலபிளா இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்கறது வந்து ஆயில் கேன் உங்களுக்கு. ஸோ ஆயில் கேன்ல வந்து நிறைய சைஸஸ் இருக்குது பாருங்களேன். சின்னதுல இருந்து வந்து அப்படியே பெரிய சைஸ் வரைக்கும் உங்களுக்கு ஆயில் கேன் வச்சிருக்காங்க. நீங்க ஆயில் ஊற்றி வச்சுக்கலாம், இல்லை நீங்க நெய் வச்சுக்கலாம், அந்த மாதிரியான கேனு. அதே மாதிரி இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா உங்களுக்கு 304 ஸ்டெயின்லெஸ், அதாவது ஃபர்ஸ்ட் கிரேட் ஸ்டெயின்லெஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுக்கு ரஸ்ட் ப்ரூஃபா இருக்கும், அதாவது துருப்பிடிக்கிற பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி நோ ஜாயிண்ட் உங்களுக்கு எங்கேயுமே, அதாவது எடுத்து காட்டுறேன். நார்மலா நீங்க இந்த மாதிரி பாத்திரம் பாத்தீங்க அப்படின்னா இது ஃபுல் பண்ணி இங்க ஃபினிஷ் பண்ற இடத்துல ஒரு ஜாயிண்ட் இருக்கும். ஆனா இதுல நம்ம விசிஆர் மெட்டல் நீங்க வாங்குற அந்த பாத்திரம் பாருங்களேன், எங்கேயுமே உங்களுக்கு ஜாயிண்ட் இருக்காது. ஈவன் நீங்க உள்ள கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாயிண்டே இருக்காது. எல்லாமே வந்து ஒரே இதுல கம்ப்ளீட்டா பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இதோட ஃபினிஷிங் உங்களுக்கு அந்த அளவு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி லைஃபும் பாத்தீங்க அப்படின்னா லைஃப் லாங் வரக்கூடிய
ஆயில் கேன்ஸ் இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே ஆயில் கேனுக்காக இருக்கக்கூடியதாங்க. பாருங்கள் பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. அதாவது 7 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஆயில் கேன் வரைக்கும் ஸ்டெயின்லெஸ்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆயில் ஆர் நெய் நீங்கள் எது வேணாலும் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நம்ம மேண்டட்ரியாக கிச்சனில் மேண்டட்ரியாக வச்சுருக்கக்கூடிய டீ பாத்திரம் சாஸ்பேன்ஸ்க்காக இவ்வளோ வச்சுருக்காங்க. டீ பாத்திரத்துலேயே உங்களுக்கு ஸ்ட்ரெயின்லெஸ்ஸு பேஸில் காப்பர் இருக்க மாதிரி இருக்குது. ட்ரைப்ளையில் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதெல்லாமே பாருங்களேன் ட்ரைப்ளையில் இருக்கக்கூடிய குக்வேர் செட்டு பிரியாணி பாட்டுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் சைஸில் கொஞ்சம் குவான்டிட்டியில் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுலேயே பெருசு வேணும் அப்படின்னா அங்கே பாருங்களேன். ஸோ இதெல்லாமே வந்து ஸ்டால் பிராண்டு. ஸ்டால் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலி அவங்க ட்ரைப்ளை மட்டும்தான் உங்களுக்கு வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ ட்ரைப்ளையில் இருக்கக்கூடிய பிரியாணி பாட்டு அதே மாதிரி கடாய்ஸ் நம்ம ரெகுலராக நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய கடாய்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதே வந்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பாருங்களேன் உங்களுக்கு தூக்கு டைப்பு. ஸோ தூக்கில் உங்களுக்கு பக்கெட் டைப் அவைலபிளாக இருக்குது. இல்லை வந்து தூக்கு மாதிரியே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நெய் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான நெய் தூக்கு உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கே கீழே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்குக்கான செக்ஷனாக வச்சுருக்காங்க. நிறைய சைஸஸ் இருக்குது இதில். அதே மாதிரி 304 உங்களுக்கு 304 ஸ்டெயின்லெஸ் அப்படின்றதுனால லைஃப் உங்களுக்கு லாங் வருங்க. அதே மாதிரி மூடியோட இருக்குது. இது எல்லாமே தூக்கில் இருக்கக்கூடிய சைஸஸ் அண்ட் மாடல்ஸ் வந்து டைப்ஸ் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது பாருங்களேன். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெருசு வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு டிஃபர் ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுக்கு பிராண்டை பொறுத்தும் இருக்கும் சேஞ்சஸ் உங்களுக்கு. இது எல்லாமே தூக்குக்காக இருக்கக்கூடிய கேன் கலெக்ஷன் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாமே பாருங்களேன் காஃபி ஃபில்டர்ஸு. காஃபி ஃபில்டர்ஸில் சின்னது பெருசு ஸ்டெயின்லெஸ்ஸில் இருக்கக்கூடிய காஃபி ஃபில்டர்ஸு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வெண்கல் மாதிரியானது ப்ராஸில் இருக்க மாதிரியான ஃபில்டர்ஸ் உங்களுக்கு இருக்குது. பெருசு பாருங்களேன். ஸோ இந்த கும்பகோணம் டிகிரி காஃபி அப்படின்னா இதுதான் ஸ்பெஷல். ஸோ இதில் வந்து அவங்க காஃபி கொடுப்பாங்க, அதனால் அது நல்லா இருக்கும் அந்தளவு. ஸோ அந்த மாதிரியான காஃபி ஃபில்டர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த அம்மிக்கல் சொல்லும் இல்லையா அந்த மாதிரி சின்னதாக பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சைஸில் நல்லா ஹெவியாக உங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. வீட்டுக்கெலாம் ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு பொருள். மேண்டட்ரியாக வீட்டில் இதெல்லாமே வச்சுருக்க வேண்டிய ஒரு பொருள். ஸோ அந்த மாதிரி பாத்திரங்கள் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒரு மேண்டட்ரி ஐட்டம்ஸ். அதாவது உங்களுக்கு சொம்புலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது, நிறைய டைப்ஸில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நோ ஜாயிண்ட் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நோ ஜாயிண்ட் அப்படிங்கிறனால உங்களுக்கு எங்கேயுமே இந்த ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் ஆகிருக்காது. அதே மாதிரி இந்த பீடிங் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்காது. அதாவது இந்த ஃபோல்டு உங்களுக்கு இருக்காது. அதனால் நீங்கள் வாஷ் பண்ணும்போது போய் மாட்டிக்கிறது எந்த பிரச்சனை எல்லாமே இருக்காது. அதே மாதிரி வந்து 304 ஸ்டெயின்லெஸ் அப்படிங்கிறனால லைஃப் லாங் உங்களுக்கு வரும். இதெல்லாமே பாருங்களேன். ஸோ பாத்திரங்கள் பிளேட்லேயே உங்களுக்கு பெருசு சின்னதுன்னு இருக்குது. மெஷர்மெண்ட் கப்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்தீங்க அப்படின்னா இதெல்லாமே பல்க் குவான்டிட்டி. ஸோ பாருங்களேன் இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை உங்களுக்கு பல்காக வேணும் அப்படின்னா இது பல்க் வாங்கிக்கலாம். ஸோ இந்த கச்சோரி பிளேட் சொல்லும் இல்லையா அந்த மாதிரியான பிளேட்டு. ஐஸ்கிரீமுக்கான பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் சர்வ் பண்ணக்கூடிய ஸ்கூப் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவுலு குட்டி குட்டி பவுல்ஸு. ஸோ நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிடும்போது பொரியல் குழம்பு எல்லாம் குட்டி குட்டியாக வச்சு தருவாங்களே அந்த மாதிரியான பிளேட்ஸ் உங்களுக்கு. ஸோ இதெல்லாமே பாருங்களேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, பல்க் குவான்டிட்டியில் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் வந்து கமர்ஷியல் ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ணுறவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான பாத்திரங்கள் நீங்கள் பல்காக வேணும்னா வாங்கிக்கலாம். இல்லை வீட்டுக்கு வேணுங்க அப்படின்னா நீங்கள் சிங்கிளான குவான்டிட்டியில் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக வாங்கிக்கலாம். சைஸஸ் வேரியேஷன்ஸ் நிறையா இருக்குது. இப்போ பாருங்களேன் இது ஒரு சைஸா அதுலேயே உங்களுக்கு மினியாக வேணும், ஒரு மினியேச்சர் சைஸ் குட்டி சைஸில் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. நிறைய சைஸ் வேரியேஷன் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்டெயின்லெஸ் பொறுத்த வரைக்கும் 304 ஸ்டெயின்லெஸ் அப்படிங்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் கிரேட் உங்களுக்கு குவாலிட்டி அந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்கும், ரஸ்ட் ப்ரூஃபாக இருக்கும், அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. இதெல்லாமே பாருங்களேன் பாத்திரம் நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கக்கூடிய பாத்திரங்கள் உங்களுக்கு. அதே மாதிரி இது நம்ம ஆயில் ஊற்றி வச்சுக்கிற மாதிரி நெய் ஊற்றி வச்சுக்கிற மாதிரியான பாத்திரங்கள். ஸோ நிறைய இருக்குங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விசார் மெட்டலில் இருக்கக்கூடிய கலெக்ஷனில் ஒரே ஒரு செஷன் மட்டும் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நெய்க்கிண்ணம்லேயே உங்களுக்கு நிறைய டைப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுக்கிற மாதிரியான நெய்க்கிண்ணம் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ளோஸ்டாக இருக்காது, ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம நார்மலாக எப்போ யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி. உங்களுக்கு டைட்டான லிட்டோட வேணும் அப்படின்னா டைட்டான லிட்டோட இருக்கக்கூடிய நெய்க்கிண்ணங்கள் இருக்குது.
இதில் நிறைய ஷேப்ஸ் இருக்குது பாருங்களேன். ஸோ உங்களுக்கு பார்க்க பானை மாதிரி இருக்க மாதிரி, இல்லை இந்த சொம்பு டைப்பில் இருக்க மாதிரியானது இருக்குது. அதே மாதிரி இதெல்லாமே வித் லிட்டோட கொடுத்துருக்காங்க, மூடியோடு இருக்கக்கூடிய பாத்திரங்கள். சர்விங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி இருக்கக்கூடியதை நீங்கள் வைக்கணும்னு வச்சுக்கலாம், இல்லை வரவங்களுக்கு ஒரு ஸ்வீட் கொடுக்கறது இந்த மாதிரினால யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ்ல இருக்கக்கூடிய படி வச்சுருக்காங்க. இதில் படியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைஸஸ் உள்ளே இருக்குங்க பாருங்களேன். ஸோ 1 2 மொத்தம் கிட்டத்தட்ட 4 படி உள்ளே இருக்குது. இது ஒரு சைஸ் உங்களுக்கு. அதுக்கு அடுத்த சைஸ் வந்து ஒவ்வொன்றுமே உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து சின்ன சைஸ் படியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டெயின்லெஸ்ல இருக்கிற படி உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பித்தளை படி வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. பித்தளையில் பெரிய படி நம்ம அந்த பொங்கல் டைம்லலாம் கொடுப்பாங்க இல்லையா, நெல் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான பெரிய படி வேணாலும் இருக்குது. இதுலேயுமே உங்களுக்கு பாருங்களேன் பெரிய சைஸ் படி, அதாவது இது 1 கிலோ படி வேணும்னாலும் இருக்குது, அரை கிலோவில் இருக்கக்கூடிய படி உங்களுக்கு இருக்குது, 250 கிராமில் இருக்கக்கூடிய படி வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த படி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்டெயின்லெஸ்லனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து கமர்ஷியலுக்கு பல்க் குவான்டிட்டியை தேவைப்படக்கூடிய பொருட்கள். ஸோ பல்காக எவ்வளோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்க. அதே மாதிரி உங்களுடைய பட்ஜெட்குள்ளே ஏற்ற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ பார்த்ததுலேயுமே ஒவ்வொன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருக்கும். அதனால உங்களுக்கு எது ஓகே, எந்த பட்ஜெட்குள்ளே நான் வாங்கணும்னு நினைக்கிறேனோ அதை நீங்கள் பார்த்து பொறுமையாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வந்து பாருங்கள் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செட் கலெக்ஷன் உங்களுக்கு. ஹண்டி செட், அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகிறோம், ஒரு வெட்டிங்க்கு போகிறோம் அப்படின்னா நம்ம கிஃப்ட் பண்ணிக்கலாம். இதை அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே வச்சுக்கிற மாதிரியான பாத்திரங்கள். ஈவன் இதை அவங்க குக் அண்ட் சர்வாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டைனிங் டேபிளில் இதெல்லாம் செட்டாக வைக்கும்போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான செட் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஹேண்டிலோடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொம்பில் பெரிய சைஸ், இந்த பால் கூட எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான பெரிய சைஸில் இருக்கக்கூடிய சொம்புகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான சொம்பு கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாமே ஹண்டி, பாட்டு, மல்டி பர்பஸ்ஸு, அதாவது நம்ம குழம்பு கொஞ்சமாக இருக்குன்னா எடுத்து ஊற்றி விற்கிறதுக்கான பாத்திரங்கள். அதே மாதிரி வந்து இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் சொம்புலேயே வந்து பாருங்களேன். ஸோ இது வந்து கீழே வந்து இப்படி இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு ஸ்டாண்டோடையே இருக்கிற மாதிரி, சொம்பு அப்படியே கீழே வைக்காமல் ஸ்டாண்டோடு இருக்க டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் விசிஆர் மெட்டல்ஸ் வந்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குங்க. இது வந்து நான் வந்து இன்னைக்கு காட்டியிருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ். இந்த ஒரு 15 மினிட்ஸில் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இந்த 2 செஷன் மட்டும்தாங்க. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் ஓவராலாக இருக்குது. எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்மளுடைய விசிஆர் மெட்டல்ஸ் சேலம் ஷோரூம். எங்கே அப்படின்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டு, ராஜகணபதி கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு 100 மீட்டர் நடந்து வந்துடலாம். அதே மாதிரி சேலம் இல்லாமல் வெளியூர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் உங்களுக்காகவே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வீட்டுக்கு வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன்னு சொன்னீங்க அப்படின்னா, ஈவன் நம்ம காட்டின ப்ராடக்ட் இல்லாமல் வேறு ஏதாவது பொருள் வேணும் அப்படின்னாலும் சரி, ஜஸ்ட் கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க, வீடியோஸ் அனுப்புவாங்க வாட்ஸ்அப்பில். நீங்கள் த்ரூ அதில் கான்டாக்ட் பண்ணி ஷிப்பிங் என்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறத கேட்டு நீங்கள் தாராளமாக உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாங்க. ஸோ இந்த வாரம் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஹாக்கின்ஸ் பிராண்டில் இருக்கக்கூடிய குக்கர்ஸ் காட்டியிருந்தோம். குக்கர் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கடாய்ஸு, கேஸ்ட்ரோல்ஸு, ட்ரைப்ளை இந்த மாதிரியான ஹாக்கின்ஸ் பிராண்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் காட்டியிருக்கோம். அதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்க அப்படின்னா இட்லி பிளேட்ஸ் எல்லாமே இந்த வாரம் இருக்கக்கூடிய கலெக்ஷனாக உங்களுக்கு நாங்கள் காட்டியிருக்கோம். இதில் எது பிடிச்சிருந்தாலும் சரி, எது வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். இதே மாதிரி இன்னொரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப் யுவர் மீரா மற்றும் சான். டாடா, பாய்.